ஸோ கம்பெனியை பற்றி பார்க்கலாம். ஸோ கம்பெனினா என்ன? கம்பெனிங்கிறது வந்து ஒரு கார்ப்பரேட் பிஸ்னஸ், ஸோ கார்ப்பரேட் என்டிட்டி, ஓகேவா? ஸோ அந்த கம்பெனியை பற்றி சில விஷயங்கள்லாம் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ கம்பெனிங்கிறது ஃபஸ்ட்டு எத்தனை பேர்? ஸோ கண்டிப்பாக ஒரு 2 or more person இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அது ஒரு கார்ப்பரேட் என்டிட்டி இல்லை கார்ப்பரேட் பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். ஸோ கார்ப்பரேட் பிஸ்னஸ்ங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ கார்ப்பரேட் பிஸ்னஸ். ஸோ ரெண்டாவது என்னென்னா, கண்டிப்பாக ஒரு ஆள்னால கம்பெனி ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்பிக்க முடியும். ஆனால் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இது என்ன ஆச்சுன்னா ஒன்லி 2 or more person இருக்கணும். ஸோ 2 பேர்லேருந்து மேக்ஸிமம் வந்து ப்ரைவேட் கம்பெனிக்கு ஒரு லிமிட் இருக்கும், பப்ளிக் கம்பெனிக்கு ஒரு லிமிட் இருக்கும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 or more person அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர்ஸ் இருந்துச்சு அதுக்கு, 2 or more person. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி உருவாச்சு. அந்த கம்பெனி மூலமாக இல்லை சிங்கிள் பர்சன்ஸும் கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி ஆரம்பிச்சிச்சு. என்ன அந்த கம்பெனி பேர் என்னென்னா ஓபிசி, 1 person கம்பெனி. ஸோ வந்து இதில் படிச்சிருப்போம் நம்ம லாவில். ஸோ அதே 1 person கம்பெனி. ஸோ 1 person கம்பெனி ஆரம்பிக்கலாம். அதாவது ஒரே ஒரு ஆள் இருந்துக்கிட்டு அவங்க மட்டும் தனியாக கம்பெனி ஆரம்பிக்கலாம். அதுதான் வந்து இப்போ ரீசென்ட்லி இன்ட்ரடியூஸ் பண்ண த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் கம்பெனி ஆக்ட் 2013 கீழே ஓபிசிங்கிற ஒரு கம்பெனியை வந்து ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ கம்பெனினாலே நமக்கு தெரியும் நிறைய பேர் இருப்பாங்க, அங்கே லயபிலிட்டி இருக்கும், ஓகேவா? அதே மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள நடக்கும். ஸோ இதில் சில கம்பெனி பற்றிலாம் இங்கே பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஓபிசி கம்பெனி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கம்பெனி. அப்படின்னா அதாவது கம்பெனினாலே லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி தான், ஆனால் அதுலேயே ஸ்மால் கம்பெனிஸும் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டார்மெண்ட் கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதாவது நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க. இப்போ ஒரு இடத்துல ஃப்யூச்சரில் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறீங்க. ஆனால் அதுக்கான பொருளை இப்போலேருந்தே ஒரு இடத்துல சேர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒன்று உருவாயிருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் சேர்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து டார்மெண்ட் கம்பெனி, ஓகேவா? இந்த இடம் பேர் தான் டார்மெண்ட் கம்பெனி, ஓகேவா? ஸோ ஓபிசியை பற்றி பார்த்துருக்கோம், டார்மெண்ட்டை பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா அது ரெண்டு விஷயம் வந்து கண்டிப்பாக ஒரு கம்பெனியில் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா MOA, AOA, மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் அப்படிங்கிற 2 லீகல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் கம்பெனி வந்து ரன் ஆகும். ஸோ MOA அது வந்து எதை டிஃபைன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MOA டிஃபைன் ஆப்ஜெக்ட் ஆஃப் கம்பெனி. ஸோ கம்பெனியோட ஆப்ஜெக்ட் வந்து MOA டிஃபைன் பண்ணும். AOA எதை டிஃபைன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல், ஓகேவா? இன்டர்னல் ரெகுலேஷன். ஸோ ஒரு கம்பெனியில் கம்பெனிக்குள்ளே உள்ள ரெகுலேஷன்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணுறது தான் என்னது AOA. அதை கம்பெனியோட அவுட்டர் ஃபார்ம்ஸையும் அதோட ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணுறது MOA. வெளியில் இன்டர்னலை மட்டும் டிஃபைன் பண்ணுறது AOA, ஓகேவா? ஸோ இப்போ MOA ஒரு கம்பெனியில் MOAவும் இருக்கணும், AOAவும் இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த கம்பெனி வந்து லீகல் கம்பெனியாக ஆகும், ஓகே? இது வந்து 1 person கம்பெனியாக இருந்தாலும் MOAவும் இருக்கணும், AOAவும் இருக்கணும், ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாக தான் இந்த மொத்த பேராகிராஃப்லேயும் கொடுத்துருக்காங்க. நீங்களும் ஒருத்தர் இது ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க. இடையில சின்ன பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு படிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இந்த இதுலேயே இன்னொன்று விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்ட்ஸ்னு இருக்க பாருங்க. ஸோ ப்ராஸ்பெக்ட்னா என்னன்னு தெரியும் நமக்கு. ஒரு கம்பெனி வந்து எப்படி அவங்களுக்கான கேபிட்டல் ஏர்ன் பண்ணுவாங்கன்னா, ஷேரை வந்து மக்களுக்கு வந்து கொடுத்து அதன் மூலமாக ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ ஷேர் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அவங்க ஒன்று கொடுப்பாங்க, அதான் வந்து ப்ராஸ்பெக்டர். ஸோ இந்த ப்ராஸ்பெக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் கம்பெனியை பற்றி எல்லா விஷயங்களுமே இருக்கும். ஸோ ஒரு கம்பெனியில் நீங்கள் ஷேர் வாங்குறதுக்கு முன்னாடி ப்ராஸ்பெக்டர்ஸ், அந்த கம்பெனியோட ப்ராஸ்பெக்டர்ஸ் வாங்கி படிச்சிருக்கணும். அப்போ தான் அந்த கம்பெனி எந்தெந்த பிஸ்னஸ் பண்ணலாம், அதுக்கு வந்து லிமிட்டேஷன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ராஸ்பெக்டர்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் வந்து ப்ளே பண்ணது கம்பெனியில், ஓகேவா? ஸோ இதெல்லாமே தான் இந்த பாயிண்டில் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க ஸோ கம்பெனி பற்றி நிறைய பேருக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும், அதனால் நம்ம வந்து அடுத்ததை பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனி விசஸ் பப்ளிக் கம்பெனி. அதே மாதிரி அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது வந்து ஈஸி, ஸோ எது லிமிட்டேஷன், அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பாருங்கள். ஸோ ப்ரைவேட் கம்பெனியில் எத்தனை மினிமம்னா 2, ப்ரைவேட்டில் 2, அதே மாதிரி பப்ளிக்கில் வந்து 7. அதாவது மினிமமே பப்ளிக் கம்பெனி ஆரம்பிக்க 7 பேர் தேவைப்படுவாங்க, ப்ரைவேட்டில் 2 பேர் தான் தேவைப்படுவாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி லோயர் நம்பர் ஆஃப் மினிமம் மெம்பர் டு ஈஸியாக ஃபார்மேஷன். ஸோ கம்மியான மெம்பர்ஸ் இருக்கிறனால ஈஸியாக ஃபார்ம் பண்ணிடலாம். இது வந்து எதுக்கு அட்வான்டேஜாக சொல்கிறாங்கன்னா ப்ரைவேட் கம்பெனிக்கு அட்வான்டேஜாக சொல்கிறாங்க. ஸோ அப்போ பப்ளிக் கம்பெனிங்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. இந்த 7 பேர் அப்படிங்கிறது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மெம்பர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனியில் 200 பேர் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கலாம். பப்ளிக் கம்பெனியில் நோ லிமிட்,
ஸோ லிமிட்டே கிடையாது, எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். ஸோ நோ லிமிட் ஆன் மெம்பர்ஸ் ஆஃப் பப்ளிக் கம்பெனி புட்ஸ் ஆன் இஸ் டிஸ்போசல் எனாமரஸ் ஃபண்டு. ஸோ ஃபண்டுங்கிறது அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். ஸோ நிறையா பேர் இருக்கிறனால அந்த இடத்துல ஃபண்டும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கம்பெனியோட கேபிட்டல் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆஃப் ஷேர். ஸோ எங்கேனா ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு பர்சன் வச்சுருக்க ஷேரை இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்குறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதே பப்ளிக் கம்பெனியில் ஷேர்ஸ் மேபி ஃப்ரீலி ட்ரான்ஸ்ஃபரபிள் ஆன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விஆர் லிஸ்டிங். ஸோ பப்ளிக் கம்பெனியில் ஃப்ரீயாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ப்ரைவேட் கம்பெனியில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, பப்ளிக் கம்பெனியில் ஃப்ரீ. ஸோ இதை கம்பேரிட்டிவ் பண்ணோம்னா லிஸ்டிங் ஆஃப் ஷேர்ஸ் of an public company adds to their liquidity so that the investor may encash the shares whenever they need. ஸோ ஈஸியாக ஷேர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியுங்கிறனால அந்த இன்வெஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நமக்கு வேணுங்கிற ஷேரை வந்து வாங்கிக்கலாம், வேணுங்கிற ஷேரை கொடுத்துக்கலாம்ங்கிறது அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர் ப்ரைவேட் கம்பெனியில் 2, அதே பப்ளிக் கம்பெனியில் 3 பேர் வேணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இங்கே நாட் ஆஃப் மச் கான்சிக்வன்சஸ் ஸ்மாலர் போர்ட் சைஸ் ஆட் டு த இன்டர்னல் எஃபிஷியன்சி. ஸோ 2 பேருங்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்கும், 3 பேருங்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு டிசிஷன் இருக்குன்னா கண்டிப்பாக டேரக்டர்கிட்ட கேட்கணும், அவங்க வந்து அதை ஒத்துக்கணும். இப்போ 2 பேர் இருந்தாங்கன்னா ஸோ 2 பேரில் ஒரு ஆள் வந்து ஓகே சொல்லுவாங்க, ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணி எப்படியும் மாற்றிடலாம். இதே 3 பேர் இருந்தாங்கன்னா 3 பேரையும் வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணி மாற்றணும், அவங்க 3 பேருக்கும் புரிய வைக்கணுங்கிறனால இது இன்டர்னல் வந்து எஃபிஷியன்ஸாக இருக்காது, கொஞ்சம் லேக் ஆகும் எல்லா டிசிஷனையும் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கம்பெனி ஆர் எக்ஸ்டம் ஃப்ரம் த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அஸ் எ கமிட்டி ஆஃப் அன் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அஸ் ஆடிட் கமிட்டி, CSR committee, stakeholder committee and nomination and remuneration committee. This committee are to be mandatorily constituted. ஸோ ப்ரைவேட் கம்பெனி இவ்வளோ இந்த கமிட்டி ஃபுல்லாக நடத்தணுங்கிறது தேவை இல்லை, ஓகேவா, கம்பல்சரி கிடையாது. ஆனால் பப்ளிக் கம்பெனி மேண்டேட்ரியாக கண்டிப்பாக வந்து இந்த கமிட்டியெல்லாம் நடத்தியிருக்கணும், ஓகேவா. அந்த கமிட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, மீட்டிங். ஸோ இது சம்மந்தமாக மீட்டிங் இல்லை இது சம்மந்தமாக சில கமிட்டிஸை கூட்டி டிஸ்கஷன் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரைவேட் கம்பெனிக்கு கிடையாது, பப்ளிக் கம்பெனி கண்டிப்பாக பண்ணி ஆகணும். கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா மோர் லிபரல் ஆஃப் கவர்னன்ஸ் ரெக்மா ஆஃப் ப்ரைவேட் கம்பெனி எக்ஸிஸ்ட் பிகாஸ் காமன் மேன் மணி இஸ் நாட் ஆன் த ஸ்டேக் ஆஃப் அ ஷேர் கேபிட்டல். ஸோ இது வந்து மோர் லிபரலாக இருக்குது, ஓகேவா. ஏன்னா நிறையா ரூல்ஸ் கிடையாது ப்ரைவேட் கம்பெனியில். அதே மாதிரி காமன் மேனோட ஷேர் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பாருங்கள், இட் கேன் ஸ்டார்ட் பிஸ்னஸ் அப்பான் இன்கார்பரேஷன். எது ப்ரைவேட் கம்பெனி வந்து இன்கார்பரேஷன் பண்ண உடனே, ஓகேவா. ஸோ இதில் 2 ஸ்டெப்ஸ் இருக்குது, இன்கார்பரேஷன் பண்ணி அப்புறம் சில ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணணும். ஆனால் ப்ரைவேட் கம்பெனி இன்கார்பரேஷன் பண்ணோடனே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் பப்ளிக் கம்பெனி இன்கார்பரேஷன் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் ஆஃப் கமஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் இன் அடிஷனல் டு சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வாங்கணும். அவங்க ஏற்கனவே சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வாங்கியிருப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன வாங்கணும்னா சர்டிஃபிகேட் ஆஃப் கமஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிற இன்னொரு சர்டிஃபிகேட்டும் வாங்கணும். அப்போ தான் அவங்களால பிஸ்னஸ் நடத்த முடியும். ஆனால் ப்ரைவேட் கம்பெனி அப்படி கிடையாது, சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வாங்கினோடனே அவங்க பிஸ்னஸ் வந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபியூவர் ஃபார்மாலிட்டிஸ் ஆட் டு த அட்ராக்டிவ் ஆஃப் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி மோர் ஆன் கார்பரேஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபியூவர் லிமிட்டேஷன் இருக்கிறனால அது வந்து மோர் அட்ராக்டிவாக இருக்கான். எதை பற்றி சொல்கிறாங்கன்னா ப்ரைவேட் கம்பெனியை பற்றி சொல்கிறேன். ஸோ இதுதான் கம்பெனியை பற்றி மொத்தமான டீட்டெயில்ஸ், ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் கம்பெனியை பற்றி இருக்குது. ஸோ உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், இதையும் தனி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதே வந்து ஃபுல்லாக ஒருத்தரை ரெஃபர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தது கார்பரேட் பிஸ்னஸ், 2 or more பர்சன் இருப்பாங்க. OPC 1% கம்பெனியை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தது வந்து டார்மன் கம்பெனியை பற்றி பார்த்தோம். ஸோ டார்மன் கம்பெனினா என்னங்கிறத மறந்துடாங்க. ஸோ 1 wordல கேட்பாங்க, அதாவது ஃபியூச்சரில் ஆரம்பிக்கிற ப்ராஜெக்டாக இப்போவே ஒரு இடத்துல சின்னமாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம்னா அதுதான் வந்து டார்மன் கம்பெனி. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பாருங்கள், அடுத்து என்னன்னா ஃபைல் ஆஃப் MOA AOA ரெண்டையும் வந்து ஃபைல் பண்ணணும். ஒவ்வொரு கம்பெனி வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதே மாதிரி அதை ஃபைல் பண்ணி செக் பண்ணிக்கணும், அவங்க கூட கரெக்டாக ஸ்டாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். MOA அண்டு AOA, ஓகே, அதையும் நான் வச்சுக்கோங்க. ஸோ MOA எதை டிஃபைன் பண்ணும், ஆப்ஜெக்ட் ஆஃப் கம்பெனி, ஒரு கம்பெனியோட ஆப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிற. ஸோ இதை MOA பற்றிலாம் நிறையா டீட்டெயிலாக இன்னும் நிறையா இருக்குது. ஸோ அந்த கொடுத்துருக்க ஆப்ஜெக்டை தாண்டி கம்பெனினால வேறு எதுவுமே பண்ண முடியாது, அது வந்து ஒரு லிமிடேஷன், ஓகேவா. ஸோ கம்பெனினால MOAல டிஃபைன் பண்ணியிருக்க சில ஆப்ஜெக்ட் தவிர அதை தாண்டி வேறு எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் AOAங்கிறது இன்டர்னல், கம்பெனிக்குள்ளே என்னென்ன நடக்குதோ அதுக்கான ரெகுலேஷனை போடுறது வந்து
ஏஓஏ. ஸோ இந்த 2 லீகல் டாக்குமெண்ட்டையும் ஒரு கம்பெனி வந்து சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை தாண்டி அவங்க இதனால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கம்பெனி பார்த்தோம், மினிமம் மேக்ஸிமம். ஸோ அதெல்லாம் பற்றி பார்த்தோம். ஸோ இவ்வளோ தான் கம்பெனியை பற்றி மொத்தமாக இருக்கிறது. ப்ரைவேட் கம்பெனி ரெமுனரேஷன் அதாவது கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணுறது பார்த்தோம், மினிமம் டைரக்டர்ஸ். ஓகேவா? ஸோ இட் கேன் ஸ்டார்ட் இன்கார்பரேஷன் பண்ணோடனே ஸ்டார்ட் பண்ணலாம், இது பண்ணோடனே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறையா பார்த்தோம். ஸோ இதோட கம்பெனி முடிச்சுக்கலாம். இதோட ஃபஸ்ட்டு லெசனும் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஒரு வழியாக முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு வீடியோ மட்டும் நான் அப்லோட் பண்ணுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்மரி. மொத்தமாக இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோமோ அதை பார்த்து மொத்தமாக ஒரு சிங்கிள் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதோட சாப்டர் 1 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம சாப்டர் 2 பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், கீப் சப்போர்ட்டிங். இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.